ஈரான் போரால் ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து இந்திய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி கையிருப்பு தங்கத்தில் $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை விற்றிருக்கலாம் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இதோட பின்னணி பற்றி தான் இப்போ இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்றிருக்கலாம் என்ற தகவல் வெளியானதும் பலரோட பார்வையும் இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு பக்கம் திரும்பி இருக்கு. ஒரு நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு அந்த நாட்டின் மத்திய வங்கியிடம் இருக்கும் வெளிநாட்டு நாணயங்கள், தங்கம் மற்றும் சர்வதேச நாடுகளில் இருக்கும் பிற சொத்துகளாகும். ஸோ இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு ஏன் முக்கியன்றதை இப்போ பார்த்துடலாம். நம்ம உள்நாட்டு ரூபாய் மதிப்பை பாதுகாப்பதற்கு டாலர் கையிருப்பு முக்கியமாக இருக்குது. இறக்குமதி செய்கிறதுக்கு அந்நிய செலாவணி வேணும். நாம் மற்ற நாடுங்க கிட்ட இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு பெரும்பாலும் அமெரிக்க டாலரையே பணமாக கொடுக்குறோம். அதுபோக பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வெளிநாட்டு முதலீட்டாளர் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் அந்நிய செலாவணி ரொம்பவே முக்கியமாக இருக்கு. இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கமும் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. கடந்த மார்ச் மாத இறுதியில் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொத்தம் 880.52 மெட்ரிக் டன் தங்கம் கையிருப்பு இருப்பதா சொல்லியிருந்தாங்க. இந்தியா அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கம் அளவு அதிகரித்த வேளையில் இப்போ தங்கத்தை விற்றிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ ஈரான் போர், ஹார்முஸ் நீரிணை மூடல் போன்ற காரணங்களால இந்தியா கடுமையான நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. அதாவது கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. இந்திய பங்குச்சந்தையில இருந்து வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் தொடர்ச்சியா வெளியேறி வருது. கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்தியில் இந்திய ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து சரிஞ்சிட்டு வர்றதையும் நம்மால் பார்க்க முடியுது. ஸோ இந்தியா 88% கச்சா எண்ணெய் தேவைக்கு இறக்குமதியை சார்ந்திருக்கிறது அப்படின்றதையும் ஆரம்பம் தொட்டே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதனால கச்சா எண்ணெய் விலை உயர்வால் கையில் இருக்கிற டாலரை அதிகமாக செலவிட வேண்டிய ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு. டாலர் வெளியேறுகிற வேளையில் டாலர் உள்ளே வருவதற்கான வழி குறுகியதாகவே இருக்குது. அதாவது அதிகமாக டாலரை செலவு பண்ணுறோம், ஆனால் நமக்கு வருமானமாக வரக்கூடிய டாலர் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்றதையும் பார்க்க முடியுது. அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறோம் அப்படின்றதும் இங்கே குறிப்பிடணும். இந்தியா ஏற்றுமதியை விட இறக்குமதியே அதிகமாக செய்கிறதால டாலர் உள்ள வர்றதில் பற்றாக்குறையே நிலவுது. இதை சமாளிக்க ரூபாய் மதிப்பை வலுவாக்கவும் நாட்டில் இருந்து வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறதை தடுக்கவும் மத்திய அரசு ஒரு பக்கம் தீவிரம் காட்டிட்டு வர்றதையும் நம்மால பார்க்க முடியுது. அந்த வகையில் வட்டி விகிதத்தை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி பரிசீலிச்சுட்டு வராங்க. டாலர் வெளியேறதை தடுக்க தங்கம் இறக்குமதிக்கு ஏற்கனவே மத்திய அரசு கடிவாளமிட்டிருக்கு. இது சம்பந்தமாக பிரதமர் கூட நிறைய கோரிக்கைகளை முன் வச்சதும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இறக்குமதியை மட்டுமே சார்ந்திருக்கு. இந்த சூழல்ல தங்கம் இறக்குமதியால டாலர் வெளியேறதை தடுக்க தங்கம் இறக்குமதிக்கு மத்திய அரசு 15% இறக்குமதி வரியை விதிச்சிருக்காங்க. இப்படி ரூபாய் மதிப்பை உயர்த்த டாலர் கையிருப்பை அதிகமாக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்ற வேளையில் மே மாதம் 22 முன்னாடி 2 வாரங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி $12 பில்லியன் அதாவது 1,14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை விற்றிருக்கலாம்னு ப்ளூம்பர்க் எக்கனாமிக்ஸ், அதாவது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு நாளேடு, அந்த ப்ளூம்பர்க் எக்கனாமிக்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதே காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி $7.5 பில்லியன் அதாவது 71,352 கோடி ரூபாய் மதிப்பில் வெளிநாட்டு நாணயங்களை வாங்கியிருக்கலாம்னு அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளிநாட்டு நாணய கையிருப்பை வலுவாக்கவும் இந்திய ரூபாயை பாதுகாக்கவும் ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்றிருக்கலாம்னு ப்ளூம்பர்க் எக்கனாமிக்ஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆர்பிஐயோட இந்த நடவடிக்கைகள் ஈரான் போரால கச்சா எண்ணெய் விலை உயர்வு, நடப்பு கணக்கு பற்றாக்குறை, ரூபாய் மதிப்பை பாதித்து வரும் நிலையில் லிக்விடிட்டி கொண்ட வெளிநாட்டு நாணய இருப்புகளை அதிகரிக்க முன்னுரிமை அளிப்பதை காட்டுவதா பொருளாதார வல்லுநர்கள் தரப்புல சொல்லப்படுது. ஸோ வரும் நாட்களில் இது இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இது சார்ந்து வரப்போகுது அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advttv@dttv.in